வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். நான் நிலா. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்து திருமண சட்டம், குழந்தை தத்தெடுப்பு மற்றும் வாரிசு உரிமை பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 அட்வொகேட்ஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us Shanti Babu ma'am, who has more than 17 years of experiences in handling matrimonial cases in both civil and in both high court as well as in lower courts. Thank you ma'am. Next we have with us R. Prabhakar sir, who has more than 15 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both high court as well as in lower court. We welcome you sir. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தொலைபேசியில் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் எண் மூலியமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு அறியலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம இந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்ப சார்ந்த பிரச்சனைகளை தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம், இப்போது இடைக்கால ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்கால ஜீவனாம்சம்னா என்ன? ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு ஜீவனாம்சம்னா என்னன்னு தெரியும், ஆனால் இடைக்கால ஜீவனாம்சம் அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க முடியுமா? கட்டாயமாக. மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜீவனாம்சம் ஒருத்தங்க ஃபைல் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் கேஸாக ஃபைல் பண்ணுவாங்க. ஆனால் இதே டிவர்ஸ் கேஸ் ஹஸ்பண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இவங்க மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலை. அந்த டைமில் இவங்க டிவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இவங்க கேஸ் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி நான் மந்த்லி அவங்களுடைய குழந்தைகளுக்காகட்டும் அவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி எங்களுக்கு தேவைப்படுகிறது, இந்த மாதிரி மந்த்லி நாங்கள் இவர் எங்களை விட்டுட்டு இப்போ டிவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு, ஸோ எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் என்னைக்கு அவங்க ஃபைல் பண்ணாங்களோ டேட் ஆஃப் ஃபைலிங்கில் இருந்து அவங்களுக்கு மந்த்லி அவங்களுக்கு இன்டரிம் மெயின்டெனன்ஸ் 3 monthsக்குள்ளே ஆர்டர் ஆகணும். இந்த கேஸ் உங்களுக்கு 1 year நடக்கலாம், 2 years நடக்கலாம். அந்த பீரியட் வரைக்குமே இவங்க மந்த்லி இந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வாங்குவாங்க. இதுதான் இடைக்கால ஜீவனாம்சம். இதுவே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுல அதுலேயும் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போட்ட உடனே ஆர்டர் ஆன பின்பு தான் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆன பின்பு அது 2 வருட காலங்களாக ஆகும். அது வரைக்கும் நிலுவையில் இருக்கிற தொகையை ஃப்யூச்சரில் தான் வாங்க முடியும். ஆனால் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கேஸ் ஃபைல் பண்ண டேட்லேருந்து 3 monthsக்குள்ளே ஆர்டர் வாங்கின பிறகு மந்த்லி அவங்க அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பெயர், எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் வணக்கம், நாங்கள் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். எங்கள் அண்ணன் பையனை விட்டுட்டு போயிட்டாங்க, 1 வயசு குழந்தையில விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். ஓகே. 2 பேருமே வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. ஓகே. ஆனால் இப்போ அவனுக்கு ஆதார் கார்டு எடுக்கவே முடியலைங்க மேடம். ஓகேம்மா சார். கொஞ்சம் இப்போ ஆதார் கார்டு அவங்களுக்கு உரிய ஆதார் கார்டு கேட்குறீங்களா? ஆமாங்க, அது எடுக்கவே முடியலைங்க. நீங்க போய் நெட் சென்டர்ல கேட்கறதுக்கு வக்கீல் மூலமா எடுக்கலாம் அப்படின்றாங்க. வக்கீல் மூலமாவெல்லாம் எடுக்க முடியாதுங்கம்மா. நீங்கள் அவங்களோட தகவலை நீங்கள் எடுக்க முடியாது. உங்களுக்குரிய தகவல், உங்களுக்குரிய ஆவணங்கள்லாம் நீங்கள் எடுக்கலாம். அவங்களுக்குரிய ஆவணங்களில் அவங்களோட நம்பர் இருக்கும். அவங்களோட எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? முறையாக எடுக்க முடியாதுமா. அப்படி இப்போ இந்த குழந்தையோட லைஃப் என்ன சார்? அவன் ஸ்கூல்லையும் வச்சுக்க மாட்டாங்க, இட்டுட்டு போக சொல்றாங்க. நீங்கள் அதுக்கு நீதிமன்றத்தை அணுகி இது மாதிரி குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறதுக்கு இவ்வளோ சிரமங்கள்லாம் இருக்குது, எங்களை ரெகனைஸ் பண்ணுங்கள், பேரண்ட்ஸாக ரெகனைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தற்போதைய இப்போ ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி சூழ்நிலைகளை சொல்லி நீங்கள் மனு கொடுத்துட்டு நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கோ அல்லது சிவில் கோர்ட்டுக்கோ நீங்கள் போய் உரிய பரிகாரங்களை தேடிக்கலாம். நீங்கள் அவங்களோட ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ சிரத்தை எடுத்து பிரயோஜனம் இல்லை, கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பரெல்லாம் போட்டால் தான் ஆதார் கார்டு வரும். அதனால் நீங்கள் இந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு இது மாதிரி சூழ்நிலைகளை சொல்லி நீங்கள் மனு போட்டு பண்ணிக்கலாம். கார்டியன் பெட்டிஷன் போட்டு நீங்கள் கார்டியனாக நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டு நீங்கள் கார்டியன் ஆகி உங்களுடைய ஆதார் கார்டை வைத்தே நீங்கள் அந்த குழந்தைக்கு நீங்கள் இது வாங்க முடியும். மேம், இப்போ ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? அப்படின்னா என்னது மேம்? சீதனாப்பா, அதாவது ஒரு பெண் வீட்டிலேருந்து திருமணத்தின் போது நம்ம இந்து முறைப்படியோ இல்லை வேறு எந்த மதத்தின் முறைப்படியோ ஒரு பொருட்கள் பெண்ணுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி கொடுத்து அனுப்பப்பட்ட பொருட்கள் இவங்க வீட்டிலேருந்து திரும்ப அனுப்பப்படலாம், இல்லைனா இவங்களே குவித்து கொண்டு வரலாம். இவங்களுடைய பொருட்கள் எல்லாமே அந்த வீட்டில் தான் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன். ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ கோர்ட்டுக்கு போகிறதோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு எல்லோரும் நிறுத்தணும். உங்களுக்கான ரிலீஃபுக்கு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயங்களை செய்கிறதுக்காக தான் நீதிமன்றமும் நீதித்துறையும் காவல்துறையினரும் இருக்காங்க. காவல்துறையில் போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
இருக்கிறாங்க. இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நான் வந்து கோர்ட்டில் தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இதில் இவங்க வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல், என்னுடைய சீதன பொருட்கள், என்னுடைய நகைகள் இதெல்லாம் பெட்டிஷனில் ஏற்கனவே போட்டிருக்கலாம், இல்லை போடாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி என்னுடைய பொருட்கள் எல்லாம் வேணும், என்னுடைய கணவர் வீட்டில் இருக்குது, இல்லை மனைவி வீட்டில் கூட பல இடங்களில் வந்து பாஸ்போர்ட் இவங்க வச்சுருப்பாங்க, இந்த மாதிரியான இவருடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாம் அவங்களிடம் இருக்கின்றது. இது வந்து இப்போ இவங்களுக்கு பிரச்சனைன்னா ஒரு இடைவெளி ஏற்பட்டுரும். எந்த ஒரு பிரச்சனையும் யாரும் தீர்க்கணும்னா நேராக போய் வீட்டுக்கு போக முடியாது, பிரச்சனைகள் ஏற்படுங்கும்போது இவங்க நீதிமன்றத்து மூலமாக ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல் அப்படிங்கிற ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி, அந்த பெட்டிஷன், அதாவது இவங்க டிவோர்ஸ் போட்டிருக்காங்களே அந்த பெட்டிஷன்லேயே இந்த பெட்டிஷனை போடலாம். போட்ட பின்பு இவங்களுக்கு தீர்ப்பு கிடைத்த பின்பு அதை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க கொண்டு வந்து. ஓகே மேம், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய சந்தேகம்? நான் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. எனது பூர்வீக சொத்து. ஓகே சார். இது எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இறந்துட்டாப்படி. ஓகே. எங்க தாத்தா கிட்ட சொத்து கேட்கும்போது அவரு நான் எழுதி தரேன், எழுதி கொடுக்குறேன், பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க 2ஆம் தரத்து பசங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாப்படி. ஓகே. நாங்கள் அதுக்கு மேலே கேஸ் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் போட்டிருந்தோம். அதுக்கு இல்லாமல் எங்கள் அத்தைங்களும் கேஸ் போட்டிருந்ததுங்க. ஓகே. இப்போ அந்த கேஸை பார்த்துக்கிட்டு இந்த கேஸ் நடத்த வேணாம்னு சொல்லி வக்கீல் சொன்னாப்படி. ஓகே. எல்லாத்துக்கும் அதுலேயே வந்துடும், சொத்து வந்துடும் அப்படின்ட்டு. கடைசியாக அவங்களாம் ஒரு தாய் மக்கள்னால அவங்க சமரசமாக போய்கிட்டாங்க. ஓகே. இப்போ நான் மறுபடியும் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, கேஸ் போட்டவங்களும் இறந்துட்டாங்க. ஓகே. இப்போ நாங்கள் மறுபடியும் எங்கள் அம்மா இறந்த பின்னாடி நான் தனியாக கேஸ் போட்டேங்க. இப்போ கேட்டால் நீ வாரிசுனே எனக்கு யாருன்னே தெரியாது, சொத்து எல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு அதில் உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியணும் தானே சார்? ஆமாங்க. ஓகே சார், சொல்லுங்கள் சார். சார், நீங்கள் உரிமை இருக்கா இல்லையாங்கிறது வந்து அந்த வழக்கு என்ன சாராம்சம், வழக்கோட சாராம்சங்கள்லாம் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வந்து முறையாக இது பண்ணுறது வந்து நீங்கள் வந்து அந்த வழக்கறிஞரை போய் நீங்கள் அணுகி கேட்டுக்குங்க. சாராம்சம் தெரியாமல் நீங்கள் உரிமை இருக்கா, நீங்கள் உரிமை இருக்குதுன்னு வழக்கு போட்டிருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஆவணங்கள் நீங்கள் தான் அவங்களோட வாரிசு, அவங்க வேறு வெளியே என்ன வேணாலும் சொல்லலாம், நீங்கள் அவங்களோட வாரிசுன்னு சொல்லி உங்களுக்கு முறையான ஆவணங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அதை தாராளமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு நீங்கள் வந்து பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல ஏன்னா வாரிசு உரிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இறந்தோடனே நம்ம பாட்டு அவங்களுக்கு பிடிச்ச பீப்புளோட மட்டும், அவங்களுக்கு பிடிச்ச லீகல்ஸ் அண்ணா மட்டும் சேர்ந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட் டீட் போட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஐ திங்க் நம்ம பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு இதை வந்து சட்ட ரீதியாக பண்ணால் தான் எல்லாமே ப்ராப்பராக செல்லும். அதாவது நீ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து லீகல் ஹெல்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணால் தான் செல்லும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு எடுத்துருக்கிறீங்க சார். இப்போ வந்து நீங்கள் வந்து வாரிசுரிமைப்படி சொத்துக்கள் வர்றதை பொறுத்து வரலும் 2 விதமாக வருது. செக்ஷன் 6 ஒன்று வருது, செக்ஷன் 8 ஒன்று வருது இந்து சக்சஷன் ஆக்டில். செக்ஷன் 6 பார்த்தீங்கன்னா மூதாதையர்களோட சொத்து, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வர வாரிசுரிமை வந்து செக்ஷன் 6 வருது. சுயசம்பாதிய சொத்தாக இருந்து அம்மாவோ அப்பாவோ சுயசம்பாதியமாக சம்பாதிச்சு அதை விட்டுட்டு இறந்துட்டாங்கன்னா அது வந்து செக்ஷன் 8 வரும். 2 வகையாக பிரியுது. இதில் வந்து பசங்களுக்கு பொண்ணுகளுக்குன்னு ஒரு குழப்பம் இருந்தது. 2005 1989 இது மாதிரி குழப்பம் இருந்தது. அந்த குழப்பம்லாம் செக்ஷன் 6 சம்மந்தமான, செக்ஷன் 6 தான் வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அது சம்மந்தமாக மட்டும்தான் மகளிருக்கு வந்து உரிமை இல்லை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது. தமிழ்நாட்டில் 1989 ஆக்ட், தமிழ்நாடு ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறம் 2005 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து யூனிவர்சலாக அப்ளை பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட், தி சன் இஸ் ஆல்சோ, தி டாட்டர் இஸ் ஆல்சோ ஈக்குவலி ட்ரீட்டட் டு பி சன். ஓகே, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவல் ரைட்டு கொடுத்ததில் ஒரு கட் ஆஃப் டேட் வச்சுருக்காங்க. அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வந்து 24/12/2004 முன்னால் ஏதாவது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் மூலமாக அவங்களுக்குள்ள ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்குள்ளேயே 24/12/2024 முன்னாடி ஏதாவது ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் 2005 வந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை வச்சு மகளிர் வந்து உரிமை கோர முடியாது. அந்த எந்த விதமான ஆவணங்களும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இப்போவும் அவங்க கிளைம் பண்ணலாம். இது வந்து செக்ஷன் 6, அது வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை. செக்ஷன் 8 வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் வந்து எப்போ பிறந்திருந்தாலும் சரி,
நீங்கள் அப்பா வந்து இப்போ 1960 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு, அப்பா 1960 வாங்கி 90 இறந்துடுறாரு, அவருக்கு 5 குழந்தைங்க அப்படின்னா 5 பேர்த்துக்கும் ஈக்குவலாக போகும், irrespective ஆஃப் வெதர் ஃபீமேல் ஆர் மேல் சைல்டுங்கிறது இம்மெட்டீரியல். தட் இஸ் அண்டர் செக்ஷன் 8 ஷெட்யூலில் ஃபஸ்ட்டு கிளாஸ் லீகல் கேர் யாருன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் லீகல் கேர் யாருன்னு வர்றாங்களோ, சன் ப்ரீடிசிசர் சன் இவங்கெல்லாம் வந்து ஒய்ஃபு, இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வர்றாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸில் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக உண்டு. வி ஆர் கன்ஃபியூசிங் பிட்வீன் செக்ஷன் 8 அண்ட் செக்ஷன் 6 சம்டைம்ஸ். ஸோ இட் இஸ் ancestral ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் as far as செக்ஷன் இவங்களோட செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டி அதாவது செக்ஷன் 8 வரும். ஸோ 6 பொறுத்தவரையிலும் ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணியிருந்தா வேறு வழி இல்லை. செக்ஷன் 8 பொறுத்தவரையிலும் இப்போ வந்து மற்ற லீகல் கேர் அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட தடுக்க முடியாது. அவங்க 2 பேரும் ஒரு செட்டில்மெண்ட் டீடு, அண்ணன் தம்பி இப்போ வந்து 3 பொண்ணுங்க 2 பசங்க, இவங்களில் 2 பசங்க மட்டும் ஒரு செட்டில்மெண்ட் டீடு பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் 2004 முன்னால் பண்ணிட்டாலும் அது வந்து பொண்ணுங்களை கட்டுப்படுத்தா எப்போ வேணாலும் அவங்க வந்து ரைட்டு கிளைம் பண்ணிக்கலாம். சட்டப்படி அப்போ வந்து இப்போ கொஞ்சம் மனநலம் மாறிக்கிட்டு வர்றது வந்து இப்போ எல்லாமே டாக்குமெண்டேஷன் இப்போ பண்ணிக்கிறாங்க, எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறாங்க, மேக்ஸிமம் 90% டாக்குமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், இவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி போகக்கூடாதுங்கிறது செக்ஷன் 8 அவங்க நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. செக்ஷன் 6 பொறுத்தவரையிலும் 2004 முன்னால் பண்ணியிருந்தாங்கன்னா பண்ண முடியாது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். நான் வந்து எனக்கு 2 பசங்க மேடம். சொல்லுங்க சார். 2 பேருமே மேஜர், 2 பேருமே மேரிடு. ஓகே. 2வது பையனுக்கு நான் முதல் பையன் சரியா இல்லை, அவனுக்கு வாழ்க்கையும் சரியில்லை, வேலையும் சரியில்லை, மதியம் பாதுகாத்துக்க முடியாதுங்கிறதுனால 2வது பையனுக்கு என்னுடைய சொத்துக்களை செட்டில்மெண்ட் பிரகாரம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ முதல் பையன் வந்து அந்த சொத்து மேலே ஏதாவது கிளைம் பண்ணலாமா, இல்லை அவனுடைய ஒய்ஃப் இன்னும் டைவர்ஸ் ஆகலை, ஓகே, அதில் அவங்க மூலமாக எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை 2வது பையனுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்ததுனால இந்த பூத்த பையன் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ப்ராப்ளம் கொடுப்பானோ? சார், உங்களோட கேள்விக்கு வந்து நம்மளோட வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே சார். சொத்து யாருது சார்? நீங்க கொடுக்க போறோன்னு என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் சம்பாதிச்ச சொத்து சார். நீங்க சுய சம்பாதிய சொத்துனா உங்களோட விருப்பப்படி நீங்க செய்யலாம், அதுல எந்த விதமான தடையும் கிடையாது. நீங்க வந்து நீங்க உங்களோட இது சொல்றீங்களவா, அவங்க வந்துருவாங்களோ போயிடுவாங்களோ கேஸ் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது போறத வந்து நீங்க தடுக்க முடியாது. பட் அவங்க உரிமை, சட்டப்படி அவங்களுக்கு உரிமை கிடையாது. இல்லை, அவங்க அந்த மாதிரி சட்டப்படியோ அவங்க என் மேலே போனாட்டாலும் என்னுடைய 2வது பையன் மேலே போட்டு அந்த சொத்தை வந்து அனுபவிக்க முடியாதபடி பண்ண முடியுமா? சட்டப்படி உரிமை கிடையாது. அதை மீறி நீங்க பண்ணாங்கன்னா நீங்க அதை சட்டப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. அது அவங்களை கண்டஸ்ட் தான் பண்ணி ஆகணும். ஆமா. ஓகே சார். இன்னொரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சி துறையூர்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். இது எங்களுக்கு வந்து சொத்து, பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்து கிடையாது, உங்களுக்கு எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா சொத்து இந்த வாரிசு இதுல எங்க பேரு எல்லாமே இருக்கு. ஓகே. நாங்க வந்து பொம்பளை பிள்ளைங்களா சேர்ந்து நாங்களும் கேஸ் போட்டுட்டோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்து கிடையாதுன்னு சொல்லி அவங்க போட்டாங்க, அதே மாதிரி நாங்களும் போட்டுட்டோம். ஓகே. அது ஆனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போன் பண்ணேன். ஆனா அது சொத்து எங்களுக்கு கிடைக்குமா? ஓகேம்மா. சார், நம்மளோட நிகழ்ச்சியில தொடர்ந்து இந்த பெண் சொத்துரிமை அப்படின்றது பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு, அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களவா, நீங்கள் கேஸ் போட்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா, அது யாரோட சொத்து அப்படிங்கிறத? அப்பாவோட எங்க அப்பா வந்து அம்மா பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அப்பா அம்மா பேர்ல எழுதி வச்சிருக்காங்களா? அம்மா பேர்ல இருக்கு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல? இல்ல, அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்ததுக்கு முன்னால யாருக்காவது ஏதாவது ஆவணங்கள் முறையா ஏற்படுத்தி வச்சிருக்காங்களா? எதுவுமே எழுதி அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலா கிடைக்கும். நீங்க செக்ஷன் 8 வருவீங்க. ஓகே சார். வாரிசுகள் எல்லாத்துக்குமே வரும்.
வாரிசு உரிமைன்னு வரும்போது எப்பவுமே சில வாரிசுகள் வந்துட்டு நம்ம சொந்த ஊரில் இருப்பாங்க, சில வாரிசுகள் வேறு ஏதாச்சும் ஊருக்கு வேலைக்காக போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வாரிசு வந்து பொசிஷனில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவுட் ஆஃப் த டவுனில் இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. அந்த மாதிரி டைமில் எப்படி சார் எல்லா வாரிசுக்கும் ஈக்குவலாக கொடுக்குற மாதிரி பண்ண முடியும்? ஈக்குவலாக கொடுக்க நீங்கள் வந்து அவங்களுக்குள்ள பர்த் ரைட் கெனாட் பி கர்டைல்டு மியர்லி பிகாஸ் ஆஃப் பொசஷன். அவங்க அந்த கூட்டு குடும்பத்தில் பிறந்ததுனாலையோ அல்லது ஒருத்தருக்கு வந்து வாரிசாக இருக்கிறதுனாலையோ அவங்களுக்கு ரைட்டு வருது. அந்த ரைட்டு பொசஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். டீம்டு பொசஷன் வரும், இல்லைனாலும் டீம்டு பொசஷன் வரும். அவங்க உள்ளே இருந்ததா ஆன் பிஹாஃப் ஆஃப் மற்றவங்களுக்காகவும் அவங்க உள்ளது இருந்ததா வந்து அனுமானம், சட்ட அனுமானங்கள் டீம்டு பொசஷன் சொல்லுவாங்க. அதனால அதுக்கு நீங்கள் வந்து 12 வருஷத்தில் பொசன் இருக்கிறது அந்த கான்செப்டை குழப்பிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ உங்களுக்கு உரிமை இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏவோட வாரிசு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு ஈக்குவல் ரைட் இருக்குதுன்னா பொசஷன் இல்லாதனால மட்டும் நீங்கள் உங்களுக்குள்ள உரிமை அற்று போயிடாது. ஓகே சார். மேம், பொதுவாக இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு காகிதம் மட்டும் இருந்தால் போதும், 2 பேரும் சைன் போட்டுட்டு 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த காகிதத்தில் சைன் போட்டால் மட்டும் போதுமா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. பலர் வந்து இந்த பஞ்சாயத்து மூலமாக நான் வந்து இந்த டிவோர்ஸை பெற்றுக்கொண்டேன், இல்லை காகிதத்தில் வந்து சினிமாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவில் காமிச்சு இந்த மாதிரி சைன் போடணு டிவோர்ஸ் உடனே பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அப்படிலாம் இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருவரும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்தால் ஜட்ஜு முன்னாடி வந்து சேர்ந்து தான் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும். அவங்க எவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் அவங்க நேரடியாக வந்து அந்த மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அப்பொழுது வந்து ஜட்ஜு கேட்பாங்க, இருவரும் இந்த மியூச்சுவல் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு 2 பேருமே மியூச்சுவலாக அக்ரி பண்ணி தான் வந்திருக்கீங்களா, 2 பேரும் இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு எதுக்காக பண்ணுறீங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நேமு, அவங்களுடைய ஃபோட்டோ வெரிஃபிகேஷன். ஏன்னா பல இடங்களில் வந்து இதுக்கு முன்னாடிலாம் ஃபோட்டோ ஒட்டுறது கிடையாது. இதை வந்து வேறு யார் ஃபோட்டோவாவது ஒட்டப்படுதுன்ட்டு எல்லாத்தையும் பார்த்து இவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராப்பராக வெரிஃபை பண்ண பின்பு தான் மியூச்சுவல் கன்சென்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். வீட்டில் இருந்துட்டு வேறு எங்கேயாவது இருந்துட்டு டிவோர்ஸ் பெற முடியாது. மியூச்சுவலாக இருக்கட்டும், எந்த டிவோர்ஸாக இருந்தாலும் காகிதத்தில் எங்கேயோ இருந்து கையெழுத்து போட்டால் கட்டாயமாக பெற முடியாது. நீதிமன்றத்தில் பெறும் டிவோர்ஸ் மட்டும்தான் வேலிடான ஒரு டிவோர்ஸ். நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்தேன், எனக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் வந்து பல பெரியோர்கள் முன்னிலையில் நீங்கள் திருமணம் மட்டும்தான் பண்ணிக்கொள்ள முடியும், தவிர நீங்கள் வந்து டிவோர்ஸ் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை முடிவு செய்வது நீதிமன்றம் மட்டுமே. மக்களுக்கு புரிகிற மாதிரி 2 பேருமே ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்றது ரொம்பவே முக்கியம். 2 பேருமே அதை சிறப்பாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி.